நாம் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக விரும்பினா மட்டும்தான் அதை நம்மக்கிட்ட தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். பணமும் அப்படி தான். நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட பணம் வரும்போது, இப்போ சம்பளம் வருது, இல்லை நான் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, நான் ஏதோ ஒரு வகையில் பணத்தை ஈர்க்கிறேன், அது என் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா, அப்போ காட்டுற சந்தோஷம், அக்கறை, அந்த ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் அப்படின்றது பணம் செலவு பண்ணும்போது எப்பவுமே இருக்கிறதில்ல. அது எப்படி? ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது, இவ்வளோ கஷ்டப்படுறது, இல்லை நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மூளையை கசக்கி இவ்வளோ பண்ணுற விஷயங்களும் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் கம்ஃபர்டபுளாக போகணும். அதுக்கான தேவை பணமாக இருக்குது. ஸோ அந்த பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது செலவு பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஆனால் அது செலவு பண்ணும்போது ஏன் அது மேலே ஒரு சின்ன வெறுப்பு, ஒரு கவலை, ஒரு சில டைம் வந்து நமக்கு இதுக்கு ஏன் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வெறுப்பை நமக்கு அதிகமாக காட்டுறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பணத்தின் மேலே உங்களுக்கு முழுமையான அன்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப் மேலே நம்ம அந்த அன்கண்டிஷனல் லவ்னு ஒன்று வச்சுருப்போம். அதாவது அளவற்ற அன்புன்றதை நம்ம காட்டுவோம். அது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு உறவின் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் காட்டுவோம். எப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் நமக்கு தெரியும். ஆனால் அதை எல்லாத்தையும் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள முழுசாக நம்ம விரும்புவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்காது. அவங்கக்கிட்ட நல்லது கெட்டது எல்லாத்தையும் மொத்தமாக விரும்புவோம். அந்த பர்சனை வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிப்போம். அது மாதிரி தான் பணம் அப்படின்றதும் உங்கள் லைஃப்பில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கிட்ட நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் காட்டி தான் ஆகணும். பணத்தை நம்ம நிறையா பேர்னால ஈர்க்க முடியாததுக்கான முதல் காரணம், பணத்தை நான் விரும்புறதில்ல. ஏதோ ஒரு இடத்துல அதன் மேலே ஒரு சின்ன வெறுப்பையோ ஒரு கோவத்தையோ காட்டுறேன். நீங்கள் முக்கியமாக பணத்தை செலவு பண்ணும்போது தான் அதிகப்படியான அன்பையும் நன்றியையும் நீங்கள் கொடுக்கணும். காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு பொருளை வாங்கும்போது இதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா, இது இவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டுட்டு இந்த வெறுப்பில் அந்த பணத்தை கொடுக்கும்போது பணத்தின் மேலே நீங்கள் வெறுப்பை காட்டுறீங்க. வர பொருளோட வேல்யூவை வரும்போதே நீங்களே குறைச்சிட்றீங்க. அது ஒரு 100 ரூபா மதிப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அது ஏளனமாக பார்க்குறதுனாலையோ, இதுக்கு இவ்வளோ விலையான்னு கேட்கறதுனாலையோ அதோட வேல்யூவை நீங்கள் வந்து அப்படியே குறைச்சிட்றீங்க. அந்த பொருள் உங்களுக்கு அந்த அளவுக்கான உதவிகளை கொடுக்காது. ஸோ நம்ம என்ன விதமான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுறோன்ற பொறுத்து தான் நம்ம வாங்குகிற பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பில் பே பண்ணுறீங்க, இல்லை கடைக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற பொருளோ, நீங்கள் வாங்கிக்கிற இந்த சர்வீஸோ உங்களுக்கு வந்து பன்மடங்கு இருக்குது. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இந்த பணத்தின் மூலமாக தான் அது நடந்துச்சு. ஸோ பணத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு எல்லா விதத்திலையும் நன்றி அதிகப்படியாக வெளிப்படுத்தும் போது, பணம் அளவற்ற தன்மையில் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பணத்தை முழுசாக விரும்புங்க. இப்போ உங்ககிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, அது ₹1 இருக்கலாம், இல்லை ₹1000 இருக்கலாம், இல்லை ₹1,00,000 இருக்கலாம். அந்த பணத்துக்கு உடனே அதை எடுத்து நன்றி சொல்லி பாருங்கள். அது உங்ககிட்ட இருக்கிறதுக்காக ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால கண்டிப்பாக உணர முடியும். ஸோ இது பணத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுற எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய, முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் விரும்பாத பொருள் உங்ககிட்ட எப்பவுமே நிலைக்காது. நன்றி.